இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற தாரக மந்திரத்திற்கு சொந்தக்காரரான இந்த மண்ணை விட்டு மறந்தாலும் விண்ணுலகை சென்றிருக்கும் நீங்கள் இதயத்தில் இருக்கும் இதய தெய்வம் கேப்டன் அவர்களின் புகழ் ஓங்கும் விதமாக இன்று 106வது நாள் நினைவு நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் திருவண்ணாமலை தொகுதி திருவண்ணாமலை மேற்கு ஒன்றியத்திலிருந்து சிறப்பு அலங்காரம் செய்து 1000த்திற்கும் மேற்பட்டவருக்கு அன்னதானம் வழங்க வந்துள்ளோம். அது சிறப்பாக முடித்து விட்டோம். நாங்க அந்த கோயில தான் பாக்குறோம். நாங்க சந்தோஷமா இருக்குது. எல்லாருக்குமே இது குலதெய்வ கோயில தான் நாங்க இது வரைக்கும் பாத்துட்டு இருக்கோம். எங்க கேப்டன் எப்ப எங்களை விட்டு போனாரோ அப்பல இருந்தே இதுதான் அவரை நாங்க கோயில்ல சாமியா தான் பாத்துறோம். எங்களுக்கு குலதெய்வம் அவர்தான். எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையை விட உயர்வாக கும்பிடுறது எங்க தலைவர் மட்டும்தான். எங்க குலசாமி அவர் தான். ஆமா. இதையும் தொடரும். அவர் எவ்வழியோ அவ்வழியோ அவர் தொண்டர்கள் நாங்களும் தொடர்ந்து போட்டுட்டே இருப்போம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. எங்க தொகுதிக்கோ இல்லை எங்க ஒன்றியத்துக்கோ எங்க பஞ்சாயத்துக்கு ஒதுனாலும் நாங்க செய்ய தயார். ஜூன் 4ஆம் தேதி 5 நாடாளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்று இங்க வெற்றி விழா கொண்டாடுவோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுக கூட்டணியில தேமுதிக இருக்குது. வெற்றி கூட்டணி இது. அந்நியரே சொல்லியிருக்காங்க. இது கேப்டன் இருக்கும்போது வெற்றி பெற்ற கூட்டணி. அதனால 39 பாண்டிச்சேரி +1 40 தொகுதியும் அமோக வெற்றி பெற்று இந்த 5 நாடாளுமன்ற தொகுதி இந்த தலைமை எங்க கேப்டன் கோவில் காலடியிலிருந்து சமர்ப்பிப்போம். குறிப்பா விஜய பிரபாகரன் அவருக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு? கணிக்கப்பட்ட வெற்றி. அது தீர்மானிக்கப்பட்ட வெற்றி. 2 முறை காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிச்சிருக்கிறாரு. 3வது முறையும் அவர் நிக்கிறாரு. விருதுநகர்ல கேப்டன் மகன் நிக்கல, கேப்டன் அங்க நிக்கிறாரு. மக்கள் எல்லாம் அப்படிதான் பாத்துட்டு இருக்காங்க. 100% நம்பிக்கை அவர் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாங்க இப்ப இங்க வந்துக்கிறோம். எல்லாமே செல்ல இருக்கிறோம். 15, 16, 17 3 நாளும் அங்கதான் இருப்போம். மக்களுக்கு அவங்க வேலையை பார்க்கறதுக்கு நேரம் சரியா இருக்கு. அவங்க நடிகர் மாதிரியே பேசுறாங்க. அது திரைப்படம் இல்ல, இது அரசியல். அவங்க அரசியல் தெரியாது. அவங்க கட்சியே அவங்களுக்கு தக்க வச்சுக்க தெரியல. அவங்க இத பத்தி பேசுறதுக்கு இதுவே இல்ல. அவங்க கட்சியே தக்க வச்சுக்க அவங்களுக்கு முடியல. அவங்க நாங்க அனுதாப ஓட்டு கேக்குறேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தான் அனுதாபமா ஐயோ பாவமா பிச்சை எடுக்கிற மாதிரி பிஜேபியில சேர்ந்து அவங்க ஓட்டு கேட்டுன்னு இருக்காங்க. அவங்க எத்தனை முறை எத்தனை பிரச்சாரம் எதுக்கு போனாலும் அவங்களது தோல்வியில தான் முடியும். எங்க தம்பி தான் அங்க வெற்றி பெறுவார். வெற்றி வேட்பாளர் விஜய பிரபாகரன் தான். அந்த விருதுநகர்ல அவர் தான் வெற்றி வேட்பாளர். இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வரும்போது தெரியும். விருதுநகர் தொகுதியில 1000 பேர் போட்டியிட்டாலும் எங்க தம்பி தான் ஜெயிப்பாரு. அது உறுதியாயிடுச்சு. அதாவது எதிரில் இருக்கிறவங்க சும்மா பேசுறாங்க, அவ்வளவுதான். தம்பி வெற்றி உறுதி. விருதுநகர் மட்டும் இல்ல, 5 தொகுதியும் தேமுதிக கண்டிப்பா இப்ப வெற்றி பெறும். இதுல மாற்றம் எதுவும் கிடையாது. இதுக்கு நாங்களும் உழைப்போம். எங்க கட்சியில இருக்கிற மொத்த பேருக்குமே தீபாவளி அன்னைக்கு தான்பா. அன்னைக்கு தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லா. அவர் வெற்றி பெற்று வந்தால் மீண்டும் கேப்டன் மறு உருவில் விட்டார் என்று எங்களுக்கு எல்லாம் ஒரு தீபாவளி போல் கொண்டாடுவோம்.
Bye.